டேய் டேய் ஆகாஷ் ஆகாஷ், இந்த பக்கம் வாடா அந்த பக்கம் வாடா. ஐயோ அவன் சுட போறான். இப்படி டேய் இறா, ஒன்றும் நடக்காது. இப்போ பாரு இரு வரேன். இப்படி வாயா. இங்கே இரு நான் அப்படி போய் நிற்கிறேன். இரு வரேன். இப்போ நான் உன்னை சொல்கிறேன் பாரு. இரு வரேன். ஐயோ படா, என்னை வர சுட்டுட்டாவான். ஐயோ எனக்கு வேற ஒரு ஹார்ட் போச்சு. இரு வரேன். உன்னை நம்பி இந்த பக்கம் வந்த பாரு. என்ன காப்பாற்றுறேன்னு சொன்னால் என்னை இங்கே நிற்க சொல்லிட்டு அங்கே போய் இப்போ இந்த பக்கமாக வந்து அவன் என்ன சுட்டானா. இரு வரேன். இப்போ பாரு இரு வரேன். பாத்தியா இப்ப நான் சுட்டேன் அவனா, அவன் செத்து போயிட்டான் பத்தியா. இதுக்கு தான் சொன்னேன் நான், அவன் சுட்டான் நான் சுட்டேன் பத்தியா. நீ அப்பயே நீ எட்டி பார்க்காம இருந்தேன்னா அவன் சுட்டுருக்க மாட்டான். டே ஆகாஷ், அங்க பாரு அவன் ஒருத்த வரான் பாரு உன் பின்னாடி வரான் பாரு. இப்படி வா. ஐயோ சட், நான் இவன் இப்படி வரான்ட்டு அப்படி பண்ணேன். சச்சோ இரு வர. நீ இந்த பக்கம் வந்து நீ சுடாவனா. என்னது என்னமோ பேசுறானுவோ, யாருக்கிட்ட பேசுறானுவோ, யாரு சொல்றா, நான் சொல்றானுவோ. அடப்புறா ஆகாஷ், நான் செத்துட்டேன்டா நானு. செக் என்ன அவன் சுட்டுட்டான், 3 தடவை சுட்டுட்டான். நான் செத்துட்டா போடா. என்னது செத்துட்டான். என்னதான் விளாடுறானுவோ தெரியலையே. இது உள்ளாரையே நட்டுன்னு உட்காந்துக்கிறானுவோ. இந்தாடா காது கேக்குதா. இங்க பாரு ஒன்னக்காண்டா சொல்றான். டாய் கொண்டாடா இந்த செல்பனை கொண்டா. தெரியல உட்காந்து இருப்பான். கால் வாங்குறானா பாரு கூப்பிடறானு. அட ஆயா, உனக்கு என்னயா வேணும்? என்ன பிரச்சனை உனக்கு? நீ வந்து விளாடுறிய வேணா? நான் ஆடி ஓடி திருந்த காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்பதான் எனக்கு இளம் ஊஞ்சல் ஆடுது பாரு. நாங்கெல்லாம் விளாட்னா என்னென்ன விளையாட்டு விளாட்னா, உங்களை மாதிரி இப்படி செல்போன்லேயே விளாட்டுன்னு உட்காந்துருந்தோம். ஆயா நீனா விளாட்ன? நாங்க விளாட்னோம், அதெல்லாம் இப்போ இல்லை. பிள்ளைங்களுக்கு எங்க தெரிய போகுது. நாங்கள் விளாண்டு சொன்னா மட்டும் இப்போ விளையாடியா போறீங்க? யாரும் விளையாட போறதில்ல. அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. எங்க காலத்தோட சரியா போச்சு. நாங்களாம் அப்படி இப்படின்னு வேர்த்து ஊத்த ஒழுவ விளையாடி கிடப்போம். நேரம் போறதும் தெரியாது, பசி எடுக்காது. ஆயா அப்பெல்லாம் மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, அதனால நீங்களாம் அந்த மாதிரி விளாடுங்க. இப்போ மொபைல் ஃபோனில் எவ்வளோ கேம் இருக்குது தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? சூப்பரான கேம்லாம் இருக்குது. இதை விட்டு ஓடி ஆடி வெயிலில் விளாட்றாங்களாம். ஏண்டா பள்ளிக்கூடம் விட்டோடனே வந்து இந்த சொல்லு போன எடுத்து வச்சுன்னு உட்காந்துக்கிறிய? புஸ்தகத்தை எடுத்து ஏதாவது படிச்சா என்ன சொல்லு? வாத்தியார் என்ன படிக்க சொன்னாங்களோ அதை படிக்கிறது எழுதுவோன்றதே கிடையாது. வர பேக்க கைட்டு போடுற, அப்புறம் 2 பேரும் உட்காந்துங்கன்னு இப்படி விளையாடி கிடக்குறீங்க. அதே வேற ஏதோ பேசிக்கிறீங்க தனியாவே. இங்க உட்காந்துக்கிறதே 2 பேர் தான். அப்புறம் அவன் வரான் இவன் வரான், இங்க ஓடு அங்க ஓடுன்றீங்க. யாரைத்தான் ஓட சொல்றீங்க, எதுக்கு தான் ஓட சொல்றீங்கன்னே தெரிய மாட்டுது. யாருக்கிட்ட தாண்டா பேசுறீங்க? ஐயா அதெல்லாம் உனக்கு தெரியாது ஐயா. நீலாம் ஓல்டு, நீலாம் 90s கிட்ஸு, அப்படிதான் பேசுவ. போ என்ன விளையாட விடு போ. என்னது ஓல்டுனா என்னது? ஐயா ஓல்டுனா பழசுன்னு அர்த்தம். நீலாம் அந்த காலத்துல பிறந்த ஆளு, இப்படிதான் பேசுவ அப்படின்னு சொன்னேன். ஆட போடா, பழசு. நாங்க என்ன அழகான காலத்துல அனுபவிச்சோம், உங்களுக்குலாம் அதெல்லாம் கிடைக்கல. நீங்களாம் அதுக்கு உட்காந்து வருத்தப்பட்டு உட்காந்துக்கணும். நாங்க எம்மா சந்தோஷமா விளாண்டோம் தெரியுமா? நோய் நொடி இல்லாம வாழ்ந்தோம். இப்பெல்லாம் எல்லாரும் ஹாஸ்பிட்டல போயிட்டு படுத்து கிடக்குறீங்க. நான் எங்க காலத்துலாம் ஆஸ்பத்திரினா எல்லாம் சும்மா கிடக்கும். இப்ப ஆஸ்பத்திரி ரொம்ப வழிஞ்சு கிடக்குது. அந்த அளவுக்கு நோய் வந்து போய் கிடக்குது. எதனால? அப்படி உட்காந்தே வரலன்னா இதான் நடக்கும். டேய் ஆகாஷ், என்னடா இது? உங்க ஆயா இப்படி பேசுறாங்க. பூமர் ஆயாவை அனுப்புடா. டாய் என் பேரு குயிலாம்பாள், நீ என்னடா பூமர்ன்ற? ஏன் ஆத்தா அப்பா எனக்கு குயிலாம்பான்னு அழகா பேர் வச்சிருக்கிறான், நீ என்ன எனக்கு பூமர் ஆயான்ற? ஐயோ ஆயா உனக்கு என்னயா பிரச்சனை? பேதிக்காயா வந்து எங்கிட்ட பேசினு இருக்கிற? போயிட்டு அங்க போய் திண்ணையில உட்காந்து யாரையா கூட்டு வச்சு கதை பேசு போ. யாரும் வர மாட்டாங்கடா. யாரா வந்தா பரவாயில்லையா, யாரும் வர மாட்டாங்க. நீங்க 2 பேர் தான் இங்க உட்காந்து விளாண்டுக்கிறீங்க. அதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன்.
எங்க இருந்து தான் இவ்வளோ குப்பை வந்து விழுதுனே தெரியல. நம்ம வீட்டு பக்கத்துல மரமும் கிடையாது. இந்த ரோட்ல இருந்து அப்படியே எங்கேயாவது பறந்து வந்து இங்க வந்துருது. சார், சாயந்தரம் காலேஜ் விட்டு வந்தோமா, உட்காந்துதான் ஃப்ரீயா இது உட்கார்ந்து இருக்கலான்னு பார்த்தா இதை பெருக்கு அதை பெருக்கு, இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய சொல்றாங்க. இந்த வாசலை பெருக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. வாசலை பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட வேண்டும். இந்த வாசலை பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடுறதெல்லாம் யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. இதுக்காக காலையிலேயே அதிகாலையில வேற எழுந்துக்க வேண்டியதா இருக்குது, சாயந்தரம் செய்ய வேண்டியதா இருக்குது. சோறாக்கணுமா சாப்பிட்டனா இல்லாம இந்த வேலையெல்லாம் ஏன் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. கையிலே கையிலே என்ன தனியா பேசிட்டு இருக்க? ஏ தமிழ், வா தமிழ், வா வா. என்ன கையில கூடியாட வந்திருக்க? தமிழ், என்ன கிட்ட வந்தோடனே கூடிய மாத்திட்ட? என்னது அது கையில ஏதோ போட்டோ மாதிரி இருக்கு? கையிலே இருடி சொல்றேன், உன்கிட்ட சொல்றதுக்கு தான் அங்கிருந்து ஓடி ஓடி வந்திருக்கேன் நானு. இரு சொல்ற, பொறுமையா இரு. நம்ம அக்கா கௌசல்யாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. என்ன சொல்ற தமிழ்? மாப்பிள்ளை பார்த்தாச்சா? எப்ப பாத்தீங்க? சொல்லவே இல்ல. முடிவு பண்ணியாச்சா? காமி காமி, போட்டோ காமி. ஓ, அதான் போட்டோ வச்சிருக்கியா? காமி காமி. அடாடா, ஈராண்டி கையிலே என்ன ஒரு அவசரம்? உனக்கு ஏதோ மாப்பிள்ளை பார்த்த மாதிரி. கௌசல்யா அக்காவுக்கு தானே மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. இரு, என்ன அவசரம் உனக்கு? அதெல்லாம் அப்படிதாண்டி. நீ மட்டும் என்ன, நீ மட்டும் ஆர்வமா பார்க்கல? நீ ஆர்வமா பார்த்ததுனால தானே இப்போ இங்க எடுத்துன்னு வந்திருக்க. இல்லைன்னா நீ எடுத்துன்னு வந்திருக்க மாட்டியே. யாருக்கா இருந்தாலும் மாப்பிள்ளையோ இல்லை பொண்ணோ யாரை முடிவு பண்ணியிருக்காங்கன்னு அந்த போட்டோ பார்க்கறது இவ்வளோ சந்தோஷமான விஷயம். இதெல்லாம் லவ் பண்ணாலாம் கிடைக்காது. ஓ, அப்ப நீ வீட்டில் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையை தான் கட்டிப்பியா? சரி சரி, ஈரு, அம்மா கிட்ட சொல்றேன், உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொல்றேன். ஐயோ, எனக்கு வேணாப்பா. நானே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்றது எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் வார்த்தையில சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு சொர்க்கம் மாதிரி. சொர்க்கத்துக்கு போனா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு யாரும் மாப்பிள்ளை பார்க்க தேவையில்ல. சரி சரி, கொண்டாடி பேசிக்கிட்டே இருப்ப. நீ போட்டோ கொண்டா, பார்க்குற ஆசையே போயிடும் போல ஆர்வமே. கொண்டா. பரவாயில்லையே, மாப்பிள்ளை சார் அழகா தான் இருக்காரு. எப்படி இந்த மாதிரி மாப்பிள்ளலாம் அமைகிறாங்க? பார்த்து கல்யாணம் பண்ணாலும் இந்த மாதிரி மாப்பிள்ளலாம் கிடைக்க மாட்டாங்களே. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதான் இந்த மாதிரி அழகான மாப்பிள்ளை தான் கிடைப்பாங்க. எப்படியும் இவரு வேற யாரு கூடயாவது கமிட்மெண்ட்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சுட்டு கௌசல்யா கட்டி கொடுப்போம், சரியா? ஏன்னா இவரு வேற யாருக்கிட்டயா தொடர்புல இருக்க போறாரு. ஏ கையிலே சும்மா இருக்க மாட்டோம், வாயை வச்சுக்கிட்டு ஓட்டாவை வச்சுக்கிட்டு கமிட்ல இருப்பாரு, அதுல இருப்பாரு. நல்ல மாப்பிள்ளையா தாண்டி இருப்பாங்க. ஏண்டி எல்லாரையும் சந்தேகப்படுற? அப்படி இல்லடி தமிழ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தரகர மூலியமா ரொம்ப நாளா மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கும் போது கிடைக்கிற மாப்பிள்ளையோ பொண்ணோ வத்தலோ சொத்தலோ தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் சூப்பரா இருக்க மாட்டாங்க. தேராதான் இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. கயல், ரொம்ப ஓவரா பேசுற நீ. ஏன்னா நீ ஏதோ ஆண்டு அனுபவிச்ச மாதிரி பேசுற. அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் விசாரிச்சுதான் பொண்ணு கொடுப்பாங்க. நீ என்னடி நீ இப்படி பேசுற? அதுக்கு இல்லடி, எல்லாம் ஒரு பொறாமையில தான் சொல்றேன். வீட்டுல பார்த்து வச்சா சரியா பார்த்து வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்றேன். அப்படி இருக்கும்போது இவ்வளவு அழகான மாப்பிள்ளையா வந்திருக்குன்னா, அதுவும் நம்ம வீட்டை தேடி வந்திருக்குன்னா அது அதிசயம் தானே. பாக்குறதுக்கு நல்லா பணக்கார மாதிரி இருக்கிறாரு. அதனாலதான் நீ சொன்ன, எப்படி இந்த மாதிரிலாம் அழகா இருக்கிறவங்க லவ் தான் பண்ணுவாங்க. இவங்க லவ் பண்ணாலும் யாராவது ஒரு பொண்ணுங்க 2-3 பொண்ணுங்களோ இவரை லவ் பண்ணுவாங்க. அப்படிதான் காலம் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுவுமே லவ் பண்ணாம இப்படி தரக்கிற மூலியமா இந்த போட்டோ வருதுன்றது அதிசயமா தான் இருக்கு. தமிழே தமிழே, என்ன வெளியே நிக்கிற? வீட்டுக்குள்ளார வராம வா. எப்ப வந்த? சித்தி, இப்பதான் சித்தி வந்தேன். இதோ கடைக்கு போறேன். வீட்டுல கௌசல்யா அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. தரகர் போட்டோ கொடுத்துட்டு போயிருக்காரு. அதான் எடுத்துட்டு வந்து கையில் கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன் சித்தி. நீங்களும் பாருங்க. அப்படியாடி? கொண்டா, கையில கொண்டாடி, நான் பாக்குறேன். பரவாயில்லையே, பையன் நல்லா தான் இருக்கிறான் பாக்குறதுக்கு. மேற்கொண்டு எல்லாத்தையும் விசாரிச்சாச்சா? என்ன ஜாதகம்லாம் பார்த்தாச்சா? எப்ப இதெல்லாம் நடக்குது? என்கிட்ட சொல்லவே இல்லை. தெய்வான காலையில கூட பேசுனேன், இதை பத்தி என்கிட்ட பேசவே இல்லையே.
சித்தி அதிகமாக தான் தரகர் வந்து ஃபோட்டோ கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா இப்போ சாயந்தரம் தான் வந்து ஜாதகம் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்கணும், எல்லாம் விசாரிக்கணும், எல்லாம் மேற்கொண்டு பண்ணணும் சித்தி. சரிடி, மாப்பிள்ளை என்ன ஊரு? எனக்கு குடும்பத்தை பற்றிலாம் எல்லாம் விசாரிச்சாச்சா? தரகர் சொல்லியிருப்பாரு. சொல்லியிருப்பாரு சித்தி, எனக்கு தெரியல. நான் அப்போ சாயந்தரம் தானே வந்தேன். ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. மற்றபடி என்ன ஏதுன்னு தெரியல, அம்மாவுக்கு தான் தெரியும் சித்தி. சரிடி தமிழே, நானே என்ன ஏதுன்னு அக்கா கிட்ட கேட்டுக்கிறேன். சரி, நீ கடைக்கு போனியா? சரி, போயிட்டு வா போ. ஏண்டி கையில? சரி சரி, சீக்கிரமா பெருக்கிட்டு கோலம் மட்டும் உள்ள வா. உள்ள கொஞ்சம் வேலை இருக்குது, வா. ஐயா வாங்க, ஐயா வாங்க வாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க நாடகம்னா நான் விரும்பி பார்ப்பேன். உங்க நடிப்பு இருக்குதே பிரமாதமா இருக்கும். சரி, இப்போ என்ன ஐயா விஷயமா வந்திருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷம். நீங்க சொல்றதே எனக்கு பெருமையா இருக்குது. என்ன, இன்னும் ஏதாவது திருவிழா வந்தால் தான் நாடகம் எனக்கு. அது வரைக்கும் இப்போ எதுவும் இல்லை. இங்கே கிட்டக்கு எங்கன்னா போட்டோன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை ஒன்று பார்த்துருக்கேன். ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இருந்தாலும் ஒரு வார்த்தை ஜாதகத்தை பார்த்துக்கணும்ல. ஜாதக பொறுத்த சரியாக இருந்தால் தான் நான் மேற்கொண்டு பண்ண முடியும். அதான் ஜாதக பொறுத்த எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஓ அப்படியா? சரி சரி. உங்களுக்கு மொத்தம் எத்தனை பசங்க? எனக்கு முதல்ல ஒரு பையன், அடுத்து இந்த இப்போ பார்க்க வந்திருக்கோம். ரெண்டாவது பொண்ணு, மூணாவது பொண்ணு, நாலாவது ஒரு பையன். இப்போ இந்த ரெண்டாவது பொண்ணு கௌசல்யாவுக்கு தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. கொடுங்க, 2 ஜாதகத்தையும் கொடுங்க. எத்தனை பொருத்தம் பொருந்தி வருதுன்னு பார்க்கலாம். தெய்வானே கொடு, என்கிட்ட கொடு, நான் கொடுக்குறேன். சரிங்க மாமா, இந்தாங்க. இந்த பக்கம் இருக்கிறது மாப்பிள்ளையோட ஜாதகம், பேரு ரவிக்குமார். அந்த பக்கம் இருக்கிறது என் பொண்ணோட ஜாதகம், கௌசல்யா. என்ன பொருத்த பார்த்தாச்சா? பொருத்தெல்லாம் சரியா இருக்கா? பொருத்தம் பார்த்தாச்சு. 10 பொருத்தத்தில் ஒரு 8 பொருத்தம் பொருந்தி வருது. முக்கியமான பொருத்தத்தில் ஒரு 1 மட்டும் பொருந்தி வரலை. என்னது, முக்கியமான பொருத்தத்தில் 1 பொருந்தி வரலையா? என்ன பொருத்தம்? அது பொருந்தி இருக்கணுமா எப்படின்னு சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமான பொருத்தத்தில் அந்த ஒரு பொருத்தம் அந்த அளவுக்கு முக்கியமானது கிடையாது தான். இருந்தாலும் நீங்கள் மேற்கொண்டு பேசுனா சரிப்பட்டு வரும் தான் நினைக்கிறேன். 8 பொருத்தம் சரியாக இருக்குல்ல, இதுவே போதுமானது தான். என்ன சொல்கிறீங்க நீங்கள் அந்த குடும்பத்தோட பேசி நல்லபடியாக முடிச்சிங்கன்னா எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இல்லை, முக்கியமான பொருத்தம்னு சொல்கிறீங்க. அப்புறம் அந்த ஒரு பொருத்தம் பொருந்தி வரலாம், ஏதாவது பிரச்சனை வருமோ? அப்படி பொதுவாக எதுவும் சொல்லிட முடியாது. இப்போ முக்கியமான பொருத்தத்தை ஒன்று தானே பொருந்தி வரலை. மீதி இருக்கிற மற்ற பொருத்தம் எல்லாம் பக்காவாக சூப்பராக சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அதனால் வாழ்க்கையில் எப்படி முன்னேறிலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால தான் நான் ஒன்றும் பயப்பட வேணான்னு சொல்கிறது. அப்படியா? மீதியெல்லாம் நல்லா இருக்கா? அது நல்லா புரிஞ்சிருக்கா, சிறப்பாக இருக்கா? அதான் சொல்கிறேனே, இந்த 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா வாழ்க்கையில் எப்படி நல்லபடியாக தான் வாழ்வாங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, என் பொண்ணோட நேரங்களெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இப்போ கல்யாணம் பண்ணலாமா இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணலாமா, எப்படி இருக்குன்னு அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அட என்னம்மா, உங்கள் பொண்ணோட நேரங்காலத்தை பற்றி பேசுகிறீங்க? உங்கள் பொண்ணுக்கு அருமையான நேரங்களாம், எந்த குறையும் கிடையாது. எல்லாமே கூடி வருதுக்கு நல்லா இருக்கு. சரியான நேரத்தில் தான் இப்போ நீங்கள் சம்மந்தம் பேசுகிறீங்க. கல்யாண யோகம் இப்போ ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது. இதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும். இதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னே தான் கல்யாண யோகம் இல்லை, அதனால தான் இப்படி தாமதமாயிருக்கு. இப்போ கல்யாணம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் மேற்கொண்டு பேசி கல்யாணத்தை முடிக்கலாம். சரி, சந்தோஷம். இதுவே எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. மேற்கொண்டு நாங்கள் மாப்பிள்ளை வீட்டில் பேசிட்டு நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். ரொம்ப நன்றி. அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரிங்க ஐயா, கல்யாணத்துக்கு அவசியம் என்னை கூப்பிடுங்க. என்னைக்கு வச்சிருக்கேன்னு சொல்லுங்கள்.
கண்டிப்பா 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 கூப்பிடுறேன். தெய்வானே தெய்வானே, இந்த ஜாதகத்தை வச்சிரு. காசு காசு கொடு. தெய்வானே தெய்வானே, இந்த ஜாதகத்தை வாங்கி வை. அவருக்கு தட்சணை கொடுக்கணும்ல, காசு கொடு. சரிங்க மாமா, கொடுங்க, காசு தரேன். சரிங்க மாமா. இந்தாங்க மாமா, அவருக்கு கொடுக்க வேண்டிய காசு. இந்தாங்க உங்களுக்கான தட்சணை. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நல்ல செய்தியோட மறுபடியும் வரோம்.